ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆக வேண்டுமா? ஸ்கை புரோக்கிங் இன் இலவச ஆன்லைன் செமினாரில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்யவும். ஒரு டவுட் இருந்துச்சு, என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம். இப்போ நிறைய கம்பெனி வேலை கட் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து வி வெரி கிளியர்லி என்ன டிசைட் பண்ணோம்னா, again at this point might be too early, but IPO is definitely என்னோட ஃபண்டமெண்டல் ஃபிலாசபியே வந்து ஐ வாண்ட் டு மேக் ஷூர் வேல்யூ கிரியேட் பண்ணும்போது வெல்த் ஷேர் பண்ணோம் எம்ப்ளாயிஸ் கூட. ஓகே, அவங்களும் தே லாவ் டு. இவி ட்ரெண்டு வந்துருச்சு, எல்லாருமே வந்து ஆர் இன்வெஸ்டிங் அண்ட் ப்ரொடியூசிங் இவிஸ். இவியில் முக்கியமான ப்ராப்ளம் இப்போ என்னன்னா, வணக்கம் சார். வணக்கம் சார். 2 வருஷம் முன்னாடி பார்க்கும்போது அப்போ தான் யூனிகான் நிறுவனமாக இருந்தீங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 times ஹையராக இருந்துச்சு. இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு சார்? எவ்வளோ குயிக்காக எப்படி இந்த ஜேர்னி நடந்துச்சு? கிட்டத்தட்ட 1.5 வருஷத்தில் 3 times, more than 3 times வளர்ந்துருக்கீங்க. எப்படி அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷம் நேரில் மீட் பண்ணது. ஸோ இந்த ஜேர்னி ஹாஸ் பீன் இன்க்ரெடிபிள். அதாவது வி வென்ட் த்ரூ, உங்ககிட்ட சொன்னான்னு தெரியல, நம்ம வந்து அஃப்கோர்ஸ் இந்த கோவிட் டைமில் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி இந்த மாதிரி வி ஆல்சோ வர் ஷேக்கன் அப் அ லிட்டில் பிட் இந்த பிகினிங்கில். இப்போ ஜாப் கட் பண்ணோமா, வேலை வந்து ஏன்னா வி டோன்ட் நோ எவ்வளோ நாள் இது வந்து இருக்கும் எக்ஸாக்ட்லி. ஸோ என்ன இம்பேக்ட் இருக்கும் ஒன்றும் தெரியல. ஏன்னா எவ்ரி திங் வாஸ் ஷட்டிங் டவுன் இல்லையா, நம்ம 2020 ஏப்ரல் மே அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ வி ஆல் காட் டுகெதர் அண்ட் செட், இப்போது ஸ்டார்ட் அப் அப்போ வந்து $1 billion வேல்யூவேஷன்லாம் வரல, கேபிட்டல் இருந்தது பட் கம்மியாக இருந்தது. ஸோ வி நோ ஆம்பிஷன்ஸ் வேர் பிக், நிறைய இன்வெஸ்ட் பண்ணி க்ரோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒரு டவுட் இருந்துச்சு, என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம். இப்போ நிறைய கம்பெனி வேலை கட் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து வி வெரி கிளியர்லி என்ன டிசைட் பண்ணோன்னா, ஓகே ஜாப் கட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம எம்ப்ளாயிஸ் நம்மளை நம்பி இருக்காங்க. ரெண்டாவது வந்து எப்படி சஸ்டெயின் பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்ஸ் குறைக்கலாம். ஸோ வி டுக் அ சேலரி கட். சில நல்ல கம்பெனிஸ் பண்ணாங்க. அதே மாதிரி என்ன பண்ணோன்னா, நான் ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ பெரிய சேலரியும் இல்லை, ஏன்னா ஃபவுண்டர்னால ஜஸ்ட் வி த ஸ்மாலர் சேலரி, பட் அதுலேயும் வாண்ட் டு பி எக்ஸாம்பிள்னால ஐ டுக் 50%. ஆல் டைரக்டர்ஸ் கம்பெனியில் வந்து டுக் 25% கட்டு. மெஜாரிட்டி ஆஃப் எம்ப்ளாயீஸ் டுக் 10% கட். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணோன்னா வேலை பண்ணலாம் இல்லையா, ரன்வே அதிகமாகவும். வி டோன்ட் ஹாவ் டு கட் ஜாப்ஸ், ஏதாவது ஹையர் சீரியஸ் சுச்சுவேஷன். நல்ல விஷயம் என்னென்னா அது எல்லாத்தையும் வந்து வி ரியலி புட் இட் பேக் அண்ட் இன்ஃபேக்ட் வி ஸ்டார்டட் கிவிங் சேலரி ரைசஸ்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்போது அந்த பீரியடில் வித்தின் அ ஃபியூ மந்த்ஸ் அப்போ தான் அந்த $1 billion ரவுண்ட் நடந்தது. ஒரு இட் வாஸ் இன்க்ரெடிபிள். எனக்கு வந்து ஐ வாஸ் பர்சனலி ஸோ த்ரில்டு. இந்த டைமில் வந்து இட் வாஸ் லைக் சச் அ பிக் கிஃப்ட். ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஹூ அந்த இண்டஸ்ட்ரியை நல்லா தெரிஞ்ச இன்வெஸ்டர், எங்கள் காம்படிஷன் எல்லாத்தையும் முன்னாடி போய் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி, விச் இஸ் அட்வென்ட் இன்டர்நேஷ்னல், அவங்க பெரிய ஃபண்டு, $60 billion ஃபண்டு, நல்ல இன்வெஸ்டர். அவருக்கு அந்த ஏரியாலாம் நல்லா தெரிஞ்சு எங்கள் ப்ராடக்டையும் கம்பெனியும் பார்த்த உடனே அவருக்கு வந்து ஹீ காட் ரியலி எக்ஸைட்டட். அது மட்டும் இல்லாமல் அவங்கெல்லாம் வந்து சும்மா இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல, அவங்க தே டிட் தேர் பேக்ரவுண்ட் செக். எங்ககிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடியே கஸ்டமர்ஸ் எல்லாம் கால் பண்ணி ப்ராடக்ட் எப்படி இருக்குது எல்லாம் கம்பேர் பண்ணி டெக்னாலஜி எல்லாம் பண்ண உடனே தென் வி டிட் தட் $1 billion ரவுண்டு. எக்ஸைட்டிங். அப்போவே ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணோன்னா, இந்த எம்ப்ளாயீஸ்க்கு சரி இவ்வளோ நம்ம வேல்யூ இருக்குது, 4 வருஷத்தில் $1 billion பண்ணோம், விச் வாஸ் அ பிக் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். வி வர் ஆல் த்ரில்ட். அப்பயும் நான் என்ன நினைச்சேன்னா, 4 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாயிஸ். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம். இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கலி கம்பெனிஸ்லாம் நானும் ஸ்டார்ட் அப்பில் இருந்திருக்கேன், நிறைய ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், போர்டில் இருக்கேன், எல்லாம் இருக்கேன்னு வச்சுங்களேன். நாட் எவ்ரி கம்பெனி இஸ் சக்ஸஸ்ஃபுல். தெர் இஸ் குட் சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸ் எல்லா லெவல்லையும் இருக்காங்க. சில கம்பெனி வந்து மொத்தமாக மூடிடுறாங்க, சில கம்பெனி வந்து ஒரு லெவல்லையே அதுக்கு மேலே போக முடியாமல் இருக்காங்க. ரேர்லி யூ கெட், தட்ஸ் வை தே கால்ட் அஸ் யூனிகான்ஸ், பிகாஸ் இட்ஸ் ரேர். அதுக்கப்புறம் I felt this is an opportunity to give employees கொஞ்சம் இது பண்ணலாம், கொஞ்சம் they can take some value out. ஸோ பண்ணோம் அப்போ சின்னதாக இருக்கும்போது. அது வந்து ஃபண்டமெண்டல் philosophy. I want to make sure that as we grow in value, we distribute wealth to our employees, number one. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, we continue to focus. ஸோ கேபிட்டல் நிறைய வந்துருச்சு, ஸோ we were fine, but focus on the business. So how do we focus on the business and grow? ஸோ நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ ஜெனரல் மோட்டர்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வந்து வாஸ் ஃபினாமினல். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒன்று வந்து வி லான்ச் டெலிவர் பண்ணோம். இப்போது அவங்களோட இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஜெனரல் மோட்டர்ஸோட எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் TEKION பிளாட்ஃபார்மில் தான் செல் பண்ணுறாங்க. அவங்க அஃபிஷியலாக ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம உங்ககிட்ட லிங்க்லாம் நான் ஷேர் பண்ணுறோம்.
இப்போ அது வாஸ் அ பிக் மைல்ஸ்டோன். ஏன்னா அவங்க வந்து லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் இன் நார்த் அமெரிக்கா. அவங்களோட EVs எல்லாமே வந்து வில் பி சோல்ட் ஆன் டெக்கியான் பிளாட்ஃபார்ம். இப்போ நீங்கள் வந்து போயிட்டு chevrolet.com/electric போனீங்கன்னா அவங்க போல்ட் EV வாங்குறதுக்கு கம்ப்ளீட் ஆன்லைனில் நீங்கள் வந்து யூ கேன் டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது எல்லாம் பண்ணி இங்கே காரை டெலிவர் பண்ணலாம் வீட்டுக்கு. இல்லை அந்த க்ளோசஸ்ட் டீலர்ஷிப்பில் போய் நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெக்கியானில் பவர் பண்ணுது. ஸோ அது வி கண்டினியூ டு க்ரோ. பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து வி ஆர் ஆல்மோஸ்ட் இன் 49 ஸ்டேட்டில் இருக்கும் 50. ஸோ வி ஆர் க்ரோயிங். அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து உலகத்திலேயே லார்ஜஸ்ட் டீலர்ஷிப், உலகத்திலேயே பிக்கஸ்ட் டீலர்ஷிப் ரன்ஸ் ஆன் டெக்கியான். அது இட்ஸ் அ ப்ரௌட் மொமெண்ட் எங்களுக்கு. ஏன்னா ஸ்கேலிங் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? டெக்னாலஜியில் வந்து டெவலப் பண்ணுறது ஒன்று, அதை எப்படி ஸ்கேல் பண்ணுறன்றது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். சம் கம்பெனிஸ் ஐ ஹவ் பீன் தேர், தே ஆல்சோ unfortunately fail in scaling. So scaling is such an important thing. So it's a proud moment for us to really run the world's largest dealership on the technology platform and the world's North America largest manufacturer in automotive. அவங்க EVs are sold on our platform. So அது வந்து அந்த மாதிரி focus company, we focused on the right things, which is a good validation for us. New investor வந்தாங்க. They were existing investors, they were interested in doing another round. So we thought, you know what, number ambition is big, even though capital need illa. அந்த ரெண்டாவது ரவுண்டுக்கான ஃபண்டிங்கான நெசசிட்டி சார் பிளான் என்ன? எக்ஸாக்ட்லி, குட் கொஸ்டின். அதுதான் நான் என்னன்னா, இப்போ நம்மளோட ஆம்பிஷன் வந்து we are really big ambitions. கேபிட்டல் வந்து நீட் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து நம்ம வந்து 280 மில்லியன் ரைஸ் பண்ணோம். 250 மில்லியன் ஆல்மோஸ்ட் பேங்க்ல இருக்க ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் வி ஆர் க்ரோயிங், ஸோ வி ஆர் பர்னிங் மணி ஆல்சோ. பட் ரெவன்யூஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ பட் நீங்கள் லாங்கர் டேர்ம் விஷன் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ பிக் விஷன். ஸோ இப்போ தான் நம்ம கம்பெனியோட ஆல் ஹேண்ட்ஸ் நம்ம டீம் எம்ப்ளாயிஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணேன். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் நம்ம எங்கே போகிறோம். ஸோ நம்ம போகிற இடத்துக்கு வந்து இட்ஸ் பெட்டர் டு ஹாவ் lot more capital so that இப்போ global expansion நம்ம யூரோப்ல வந்து இன்வெஸ்ட் பண்றோம் நிறைய. இப்போ இன்வெஸ்ட் பண்ணி we are growing. So அதுக்கெல்லாம் வந்து we need, even though we have the concept was higher நல்ல valuationல கிடைச்சதுன்னா smaller dilution. So I still remain as the single largest shareholder of the company. I also own board control இருக்கு. So that way vision stays intact. நாங்க என்ன பண்ணனும்னு நினைச்சோமோ அந்த vision stays intact. More than 50% உங்ககிட்ட இருக்கா? இல்ல, I'm single largest. We don't share percentage yet. Okay, but single largest. Single largest among all investors or shareholders, I still am the largest. So அது ஒன்று. ரெண்டாவது போர்டு, உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வந்து எதுக்கு வேணும்னா அந்த மாதிரி கண்ட்ரோல் வேணும், டிசிஷன் மேக்கிங். பட் போர்டில் ஐ ஹாவ் சூப்பர் voting. So basically board decisions are made. We never used it. Investors have been very supportive. தேவைப்பட்டா you can always use it. So that gives us the confirmation that யாரும் வந்து டைரக்ஷன் மாற்ற முடியாது. we stay intact on course, we go deliver. இப்போ வந்து போனதாக்க பேசும்போது என்ன சொன்னீங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஒரு எம்ப்ளாய்ஸ் பிடிச்சாங்க, இந்தியாவில் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் கிடையாது, உங்களுக்கு இந்தியாவில் வந்து ரெவன்யூஸ் கிடையாது. இப்போ உங்கள் குளோபல் ரெவன்யூஸ் எங்கெங்கெல்லாம் வருது? மெஜாரிட்டி யூஎஸ்ஆ இல்லை வந்து யூரோப்பா? இந்தியாவிலேருந்து என்ன இருக்கு? இந்தியாவில் எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. தவிர மேபி அதை பற்றி சொல்லல. இந்தியாவில் ரெவன்யூஸ் இருக்கா? குட் கொஸ்டின். ஸோ ஒன்று வந்து யூஎஸ் தான் பிகஸ்ட் ரெவன்யூ உங்களுக்கு, விச் வில் கண்டினியூ டு பி த கேஸ் ஃபார் லாங்கர் டைம். பட் மற்ற ரெவன்யூ க்ரோ ஆகும் ஃபாஸ்ட்டாக. கனடா ரெவன்யூ வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா. யூரோப்பும் ஸ்டார்டட் ஆல்ரெடி, ரெவன்யூ வர ஆரம்பிச்சிச்சு. பட் இட் வில் டேக் லாங்கர் டைம். ஏன்னா யூரோப் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் பிளேஸ். இந்தியாவில் வந்து வி ஹேவ் பிளான்ஸ். நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷமே கூட லான்ச் பண்ணலான்னு தான் நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்தது, இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தது. பட் பிஸ்னஸ் ரீசன்ஸ் ஆர் வெரி வெல். நாங்கள் வந்து வி ஆர் அ வெரி டிசிப்ளின்டு கம்பெனி. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி டெசிஷன் வி மேக், வி வாண்ட் டு மேக் ஷூர் தட் வி மூவ் ஃபாஸ்ட், பட் சேம் டைம் வி வாண்ட் டு மேக் த ரைட் டெசிஷன். இந்தியா பொறுத்த வரைக்கும் வி வாண்ட் டு டூ இட் அட் த ரைட் டைம். அட்வான்டேஜ் என்னன்னா, வி ஹாவ் அ இன்க்ரெடிபிள் டீம், சூப்பர் ஃபினாமினல் டீம், நல்ல டெக்னாலஜி டேலண்ட் எல்லாமே இருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லை. the way we do நியூ மார்க்கெட் போகும்போது we have anchor customer, ஒரு நல்ல பெரிய கஸ்டமர் இருந்தாங்கன்னா it will be easy to invest faster, prioritize பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு குளோபல் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், யூகேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஜெர்மனியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆஸ்திரேலியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி பிஸ்னஸ் as you grow, you can take 100 things. You have to focus on like 10 எது 100ல 5 10 we prioritize.
ஸோ அதுதான் இப்போ எங்களோட இது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வி கெட் அ குட் வி ஆர் இன் டிஸ்கஷன். நல்ல ஆங்கர் கஸ்டமர் வரும்போது வில் ரோல் அவுட் அண்ட் வில் ஸ்டார்ட் கெட்டிங் ரெவன்யூ. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் அஸ் பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே this team here supports the global, not India மட்டும் இல்லை இல்லையா. they support the deliver product platform and services for globally. எம்ப்ளாயிஸ் பற்றி சொல்லுங்கள். எம்ப்ளாயி எந்த கண்ட்ரியில் எம்ப்ளாயி இருக்காங்க? இந்தியாவில் எம்ப்ளாயிஸ் என்ன இருக்குது? யா இந்தியா யூஎஸ் அஃப்கோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். யூஎஸில் வந்து 3 ஆஃபீஸஸ் வச்சுருக்கோம். பிளசன்டன் கலிஃபோர்னியா, ஆஸ்டின் டெக்ஸஸ் அண்ட் வெஸ்ட்செஸ்டர் ஒஹாயோ. கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆல் ஓவர் த ஸ்டேட்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணோம். அப்புறம் சேல்ஸு, அவங்க இம்ப்ளிமெண்டேஷன், பார்ட்னர் சக்ஸஸ் டீம்ஸ்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்காங்க. அவுட் சைட் ஆஃப் யூஎஸ், இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ஃபார் அஸ். இந்தியாவில் வந்து பெங்களூர் அண்ட் சென்னை. பெங்களூரில் வந்து ஆல்ரெடி பிக் க்ரோத், ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இந்தியாவில். ஆல்மோஸ்ட் 800+ பீப்புள் இருக்காங்க, பட் க்ரோயிங் ரியலி ஃபாஸ்ட். சென்னையில் வந்து 200+ இருக்காங்க, பட் சென்னை வில் க்ரோ ஃபாஸ்டர். வில் மேக் இட் ஆல்மோஸ்ட் லைக் ஈக்குவல். ரெண்டும் சென்னையில் இன்னும் ஃபாஸ்டராக, அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நியூ ஆஃபீஸ், we've invested in newer office and bigger office. We'll continue to grow so that India வந்து Bangalore and Chennai will be both will be our core tech centers. Outside of that, Canada இருக்கு, அப்புறம் யூரோப்ல வந்து பிரான்ஸ்ல அண்ட் ஜெர்மனில 2 பேர்லயும் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஓகே ஓகே. சரி, இப்போ வந்து 2 ரவுண்ட் பண்ணியாச்சு. அடுத்த ரவுண்டுங்கிறது திரும்ப ஃபண்டிங் ரவுண்டா, அடுத்த ஐபிஓ? இல்ல, மொத்தமா பாத்தீங்கன்னா ஆமா 2 பெரிய ரவுண்ட்ஸ். அதுக்காக பெரிய ரவுண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து வந்து நேரடியாக ஐபிஓவா? ஏன்னா உங்கள் சிஎஃப்ஓ வந்து ஸ்பெஷலைசேஷன் ஐபிஓ, ஐ கெஸ் நான் இப்போ உங்கள் மீட்டிங் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த ஐபிஓ திரும்ப இன்னொரு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கு இருக்குமா? Again, at this point might be too early, but IPO is definitely an highly probable option for us. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் again இது வந்து இப்போ ப்ராஃபிட்டபிள் இல்ல சார். இப்போ கரண்ட்லி கம்பெனிஸ் ப்ராஃபிட்டபிள் ஆர் நாட்? No, it's not profitable yet. ரெவென்யூ டர்ம்ஸ், ரெவென்யூ பத்தி சொல்லுங்க. ரெவென்யூ நம்பர்ஸ் நாங்க ஷேர் பண்ணல, growth மட்டும் ஷேர் பண்றோம். growth வந்து 250 to 300% grow பண்றோம். 2 வருஷமா இயர் ஓவர் இயர் ஆல்மோஸ்ட் 250 to 300% grow ஆயிட்டு இருக்கோம். ரெவென்யூ வந்து பப்ளிக்கா இன்னும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கல, பட் some point we'll start sharing. ஏதாவது ஒரு பெஞ்ச்மார்க் ஃபிகர் சொல்ல முடியுமா? அது இந்த லெவலுக்கு மேல இல்ல இந்த லெவலுக்கு கீழ ஏதாவது ஒரு டென்டேட்டிவான அண்டர்ஸ்டாண்டிங்காக? அது டஃப். ஏன்னா எதுக்கு, இட்ஸ் not because of this thing. There is also competitionலாம் இருக்காங்க, கொஞ்சம் fierce competition இருக்கு. So we don't want to give away anything yet. We have an advantage of being private. அதனால நம்ம ரொம்ப sometimes competition வந்து we don't want them to wake up, go aggressive and other things. So that's why we are not sharing the revenue. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. You will be one of the first early ones to the moment we start sharing, I'll start sharing with you on the numbers. Okay. IPO வந்து கண்டிப்பா we are great candidate for a good traditional நல்ல IPO because we have a great growth story, continue to grow, incredible business with a global expansion. So IPO kandipa it's a good potential for us to do an IPO. Time frame? Again, there is no, we haven't given any timeline, so just to be approximately maybe 2 to 3 years. 2-3 வருஷத்துல IPO போறதுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு, but we will make that decision only if it's right for everyone. Okay. ESOPs பேசிக்கும் எத்தனை பர்சன்ட் ஆட்களுக்கு ESOP இருக்கு சார் கம்பெனில? 2000 பேர். Single person. எல்லாருமே எல்லா எம்ப்ளாயிஸ் ஷேர் வரும்போது ஆன்போர்ட் ஆகும்போது ESOP வராங்க இல்லையா? எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். நாங்க வந்து அது என்னோட ஃபண்டமெண்டல் ஃபிலாசபியே வந்து ஐ வாண்ட் டு மேக் ஷூர் வேல்யூ கிரியேட் பண்ணும்போது வெல்த் ஷேர் பண்ணோம் எம்ப்ளாயிஸ் கூட. ஓகே. அவங்களும் தே லவ் டு க்ரோ. வி ஹவ் so many millionaires and so many crorepathies in the company. ஆட்டோமொபைல் சேல்ஸ்ல தான் இருக்கீங்க கிட்டத்தட்ட, அப்படி புரிஞ்சுக்கிறேன் நான். இப்போ வந்து ஐசிவி இன்ஜின் இருக்கு, ஈவி இருக்கு. குளோபலா ஒரு பர்செப்ட் தெரியுமில்ல உங்களுக்கு, ஈவி இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, அதை பத்தி அதை கமெண்ட் பண்ண முடியுமா? ஈவியோட டைரக்ஷன் என்னவா இருக்கு? கண்டிப்பா ஈவி வந்து கண்டிப்பா உங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும், நியூஸ்ல வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ ஈவியில தான் எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் தேவ் கிவன் அ டார்கெட். இந்த இயர்ல வந்து நான் 100% ஈவி நியூ கார் வந்து ஈவி தான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன்றது சொல்லிட்டாங்க. 2030 மோஸ்ட் ஆஃப் த டைம் 2030. சில பேர் கொஞ்சம் early, சில பேர் கொஞ்சம் லேட்டு, சில பேர் 2035 சொல்லியிருக்காங்க. இட் மே டிலே ஃபியூ இயர்ஸ், பட் இட்ஸ் ஹேப்பனிங். ஈவி ட்ரெண்டு வந்துருச்சு, எல்லாருமே வந்து ஆர் இன்வெஸ்டிங் அண்ட் ப்ரொடியூசிங் ஈவிஸ். ஈவியில் முக்கியமான ப்ராப்ளம் இப்போ என்னன்னா, ஈவி வந்து எக்ஸ்பென்சிவ். பீப்புள் வாங்குறாங்க, விச் இஸ் அ குட் திங். நிறைய பேர் வந்து நான் ஈவி வாங்கணும்னு வாங்குறாங்க, என்வாயர்மெண்ட்டுக்கு இதாக இருக்கும். அப்புறம் இப்போ ஈவிஸ் ஆர் ஆல்மோஸ்ட் 3 மடங்கு. நான் இப்போ வந்து வரும்போது ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தேன், யூஎஸ்லேருந்து ஃப்ரான்ஸ் போயிட்டு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு தான் போயிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து இப்போது 10,000 யூரோ
அப்படின்னா நார்மல் காரு, அதே காரை ஈவியாக ப்ரொடியூஸ் பண்ணணும் 30,000 ப்ளஸ் யூரோ. ஓகே ஓகே. ஸோ த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஈவி மெயின் ஸ்ட்ரீமாக வர்றதுக்கு வந்து காஸ்ட்டு குறையணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மெயின் லித்தியம் அயான் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாக இருக்குது இப்போ. ஸோ யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கன்சம்ஷன் வால்யூம் அதிகமாக விலை குறையணும். குறையுது பட் ப்ரொடக்ஷன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த அளவுக்கு குறையல இன்னும். ஸோ அதுதான் பிக்கஸ்ட் பாட்டில் நெக். இப்போது மேஜர் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து தே ஹாவ் டு ஃபிகர் அவுட் அ வே டு ரெடியூஸ் காஸ்ட். அவங்க லித்தியம் அயான் குறைச்சாங்கன்னா கண்டிப்பாக ஈவிஸ் வில் பி சூனர், இல்லைனா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அந்த விலை குறையிற மெயின் ஸ்ட்ரீம் வந்தால் தான் வந்து எல்லாரும் அஃபோர்ட் பண்ண முடியும். எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன்னா இப்போ இந்தியாவில் நிறைய கம்பெனி ஈவி வராங்க. ஸோ நீங்கள் பேசும்போது ஈவி கூட பேசுறீங்களா இல்லை ஜென்ரலான கம்பெனிகள்? இல்லை எல்லாமே ஈவிஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவி கம்பெனிஸும் எங்கள் கஸ்டமர்ஸ். யூஎஸ்ல வந்து ஃபுல் ஈவி கம்பெனிஸும் எங்கள் கஸ்டமர்ஸ். இந்தியாவில் கான்வர்சேஷன் எப்படி இருக்கு? இந்தியாவில் வந்து போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. ஈவியாவில் வந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் ஈவி அண்ட் நான் ஈவிஸ் ரெண்டு பேரும். சரி, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்ஷன் வந்து இஸ் பிளரிங். ஏன்னா எவ்ரி கம்பெனி இப்போ மஹிந்திராவும் ஈவி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, புதுசாக வர ஈவி கம்பெனி. ஸோ எவ்ரி ஒன் இஸ் ப்ரொடியூசிங் ஈவி. ஸோ ஈவி இல்லாமல் இருக்கவே முடியாதுன்றது வந்து கான்செப்ட் வந்து வெரி கிளியர். உங்களோட ஃபோக்கஸ் வந்து 4 வீலர் மட்டும் தான், 2 வீலர் கிடையாது இல்லைங்களா? நம்ம கரெக்ட். ஸோ டெக்கியான் பிளாட்ஃபார்ம் கேன் ரன் எல்லாத்தையும் பண்ணலாம். இல்லை என்கிட்ட யூஎஸ்ல 2 வீலர் கிடையாது, பட் இந்தியாவில் 2 வீலர் இருக்கு. பட் இந்தியாவுக்கு வரும்போது நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி? வி கேன் ரன் போத். ஸோ நல்ல விஷயம் என்னன்னா டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் இஸ் அக்னாஸ்டிக். யூஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஆட்டோமொபைல் மட்டும் இல்லாமல் 2 வீலர் நீங்கள் சொன்னீங்க, அதே மாதிரி இன்னொரு அட்ஜசன்ட் இண்டஸ்ட்ரி ஆர்விஸ் அண்ட் போட்ஸ். யூஎஸ்ல வந்து ஆர்விஸ் அ பிக் மார்க்கெட். அவங்க ஒரு 2,500 டீலர்ஷிப் வச்சிருக்காங்க. இந்த ஆர்விஸ் இந்த ஸ்மால் ஹோம்ஸ், நீங்க இப்ப கார்ல போனீங்கன்னா வீடு மாதிரியே உள்ள பாத்தீங்களா, தட்ஸ் ஆர்விஸ். வெகேஷன்ல யூஎஸ்ல வந்து ரொம்ப காமன் அது, பிக் அவுட்டோர்ன்றதுனால ஆர்வி வெஹிக்கிள்ஸ் ஆர் பிக், ஆர்விஸ் அண்ட் போட்ஸ். ஸோ அந்த மார்க்கெட்ல ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் கம்பெனி வந்து எங்க கஸ்டமர் ஆல்ரெடி. ஸோ அது இஸ் எக்ஸாம்பிள் டு சே டெக்கியான் can run any kind of vehicles, doesn't have to be operations, doesn't have to be typical automotive. So that said, unga answer to your question is doesn't matter 2 wheeler. India la 2 wheeler focus pannீங்க தாராளமா. Okay. I mean focus, good question. Focus வந்து we may focus on 4 wheelers first and then go to 2 wheelers. ஏன்னா again smaller operations, lower margin, so we may expand later into 2 wheeler. Maybe first focus வந்து 4 wheeler தான் இருக்கும். அடுத்த 2 வருஷத்துல உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம் சார்? 2025-26க்குள்ள we want to be the number 1 player in the space. Automotive retail software platform வந்து we want to be the number 1 player. First USல கண்டிப்பா USல ஏன்னா we have an opportunity. அதுக்கப்புறம் within a couple of years we want to become the global leader in that space. So அது number 1. That said, அதே மாதிரி revenues we want to continue to grow in this space. 250-300% growth. I know practically being on other companies and seeing in following other big successful companies, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒன்ஸ் நீங்கள் $1 billion, $2 billion, $3 billion ரெவன்யூ வந்துருச்சுன்னா 250-300%லாம் க்ரோ பண்ண முடியாது ப்ராக்டிகலி. பட் வி ஸ்டில் வாண்ட் டு பி இன் அ வெரி ஹை க்ரோத் ஃபேஸ் ஸோ தட் we have an opportunity, truly global opportunity இது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நீடு வந்து குளோபல் பிளாட்ஃபார்ம் doesn't exist anywhere else. So we are really excited about that. Okay, thank you. வணக்கம் சார். Thank you. ஸ்கை புரோக்கிங்கின் ஸ்டாக் மார்க்கெட் மற்றும் கமோடிட்டி மார்க்கெட் குறித்து இலவச ஆன்லைன் செமினாரில் கலந்து கொண்டு நீங்களும் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறலாம். முன்பதிவுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.